நீயாவது அவனை கேட்டியா இல்ல அவனாவது ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா? அவன் குளிச்சுட்டு வந்த உடனே நீங்களே கேளுங்க. அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். டேய் நில்ற, நானும் பாக்குறேன் வந்ததுல இருந்து ஒன்னும் சொல்லாம இருக்கே. ஏன்பா, திருச்சியில இருந்து நாங்க எதுக்காக கோயம்புத்தூர் வரதுன்னு பார்த்தோம். நீ எங்க கலெக்டர் ஆபீஸ்ல தானே ஒர்க் பண்ற, பக்கத்துல இருக்கிற முனிசிபல் ஆபீஸ்ல தானே அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது. உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணையே ஏதோ காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். நீ என்னடனா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியே. ஏண்டா, உனக்கு தான் தேவியுடைய போட்டோவையும் அவளை பத்தி டீடைல்ஸ் அனுப்பிச்சு 1 மாசமாச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட இருந்து 3 லெட்டர் வந்துருச்சுடா. இல்ல உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு, வேற பொண்ணை பாத்துருவோம். இல்ல உங்களுக்கு என்னன்னுதான் எழுதுறது சொல்ல. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டு எழுதுங்கப்பா. எங்களுக்கு எல்லாம் பொண்ணை பிடிச்சதை விட பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா எங்க சொந்தக்காரெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்னங்க தேவி, எல்லாருக்கும் காஃபி கொண்டாந்து கொடுமா. மாப்பிளைக்கு கொடுமா. மாப்பிளை அங்க இருக்காரு, அவருக்கு கொடுமா. அப்பா வந்து என்ன? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்ப்பா. உனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. பாருமா, எனக்கு மனசுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் என் பையன் இங்க இல்லாதனால வெளிப்படையா தைரியமா என்னால எதையும் செய்ய முடியல. அத்தை, நீங்க ஒரு முடிவெடுப்பீங்கன்னுதா நான் இன்னும் தைரியமா இருக்கேன். இத பாருமா, பிறந்ததுல இருந்து அவர் யார்கிட்டயும் வாங்காத வார்த்தைகளை உங்க அப்பா கிட்ட வாங்கியிருக்காரு. இனிமே உனக்காக வாதாடுறதுக்கு அவரால முடியாது. அத்தை, உங்க மகன் கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்கிறேன்னா இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்துட முடியும். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வலது காலை எடுத்து வைக்கும் போது இடது பக்கம் அவர் இருந்தா தான் எனக்கும் பெருமை, உங்களுக்கும் கௌரவம். தேவி, நிச்சயமா உங்க கழுத்துல இன்னொரு தாலி ஏற போறதில்லை. ஆனா நீ அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிட. தேவி, உங்க அப்பா வந்துட்டாருமா. நான் வரேன். காக்கா சீக்கிரம்க்கா, உங்க அப்பா வந்துட போறாருக்கா. காக்கா இருடா. சீக்கிரம்க்கா. இதோ முடிஞ்சு போச்சு. காக்கா சீக்கிரம்க்கா. காக்கா சீக்கிரம்க்கா. ஆ. நீங்க ஒட்டுறதுக்குள்ளேயே காக்கா சீக்கிரம்க்கா. இருடா அண்ணா. காக்கா. இந்தா, இது வேற யாருக்கும் ஆ, தெரியக்கூடாது. சரிக்கா. ஏய், வாடா இங்க. ஏண்டா, இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த வேலையா? போங்க இனிமே. ஏண்டா, என்னாலதானே உனக்கு இப்படி எல்லாம் ஆச்சு. பரவாயில்லக்கா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அப்பனை விட அவன் உனக்கு பெருசாயிட்டானா? இன்னொரு வடை எடுத்து வைடே. கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கனை என்ன விட அவன் உனக்கு ஒத்தி ஆயிட்டானா? ஏய், இங்க பாரு, ஒரு வடை எடுத்து வைன்னு சொல்றேன்ல, காலையில இருந்து என்ன ஞாபகத்துல இருக்கிறா? இருக்கிறதுனால மட்டும் ஏங்க, காரியத்தை சாதிச்சு எடுத்த வீட்டுல சத்தத்தை கேட்டீங்களா? அதுதான் எனக்கு நடக்காது. நீ அவனையே நினைச்சு பட்னி கடந்து செத்தாலும் சரி, அவன் இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூட விட மாட்டான். நம்ம பையன் வெளியூர்ல இருக்கா.
நாம சாப்பிடுறோம். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கா பாத்தீங்களா? அத்தை, இன்னைக்கு சுமங்கலி விரதமானதுனால நான் கோயிலுக்கு போயிருந்தேன். என்னதான் சாமியை கும்பிட்டாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. அத்தை, விடுங்க, நான் தண்ணி சேர்ந்துறேன். வேண்டாமா, உங்க அப்பா பார்த்தா திட்ட போறாரு. அப்பா இங்க இல்ல. அம்மா, என்னம்மா? நாங்க சென்சஸ் எடுக்க வந்திருக்கோம். என்னங்க, யாரோ வந்திருக்காங்க பாருங்க. யாருமா நீங்க? சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம் சார். சென்சார் ஆபீஸ்ல இருந்தா அது சினிமாவில் இல்ல. இல்ல சார், சென்சஸ் ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம் சார். ஓ, ஜனத்தொகையா? உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என் குடும்பத்துல நானு, என் வீட்டுக்காரி, என் மகன், என் மருமக. சீக்கிரம். இதோ வந்துட்டேன். வந்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் சட்டை எடுத்துட்டு வா. வரதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் அவசரமா? புதுசா வேலைக்கு போற இடத்துல லேட்டா போனா மேனேஜர் கேட்டா என்ன பதில் சொல்றது? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னா மேனேஜர் உன் பொண்டாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான்னு கேட்பாரு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாம்? என்னங்க, இந்தாங்க. என்னது இது? சாப்பிடுங்க சொல்றேன். நீ சொல்லு, சாப்பிடுறேன். சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு, சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. சாப்பிடுங்க சொல்றேன். சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கல்கண்டு? வந்து நான் இப்ப குளிக்காம இருக்கேன். அதானே, உங்க பரம்பரைக்கே உடம்புல தண்ணி பட்டா தடுப்பு தடுப்பு ஆயிடுமே. அது இல்லன்னா நான் இப்ப முழுகாம இருக்கேன். இந்த விஷயத்தை நீ சொன்னதுக்காக சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உன்னை சினிமா கூட்டிட்டு போறேன். போ போ போ. பேனா மொபைல் கொண்டு வா. போமா. ஓய், இங்க வா. இதே உன் கால் ராத்திரில பட்டா புனிதம், பகல்ல பட்டா தொட்டு கும்பிட்டுக்கிறதா? தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் உங்களை ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் நீங்க என்ன நெக்லெக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்பெல்லாம் நான் நினைச்சது நம்மளுக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும், மேரேஜ் நடக்கும், ஃபர்ஸ்ட் நைட் வரும், அப்போ இந்த உண்மையை சொல்லலாம், அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க மேரேஜே சஸ்பென்ஸ் ஆக்கிட்டீங்க. தேவி, நான் ஒவ்வொரு தடவையும் இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்க, இதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன். பை த பை, இனிமே நீங்க எதையுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். நான் வரேன். என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர?
சரிவா புறப்படு. அவசரப்படாத. போன இடத்துல பணம் கிடைக்கல. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு லெட்டர் வந்தும் போக முடியலன்னு வருத்தமா இருக்கு. கோயம்புத்தூரா இருந்தாலும் பரவாயில்ல, லாரி பிடிச்சு போய் அங்க ஏதாவது பணம் சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா எங்க மாமா திருச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. முதலாளி கிட்ட போய் பணம் கேட்டேன். வண்டியை நிறுத்திட்டு வான்னு சொன்னாரு. பணம் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா இனிமே வேலைக்கே வரவேன்ட்டாரு. கவலைப்படாதடா, புறப்படு. கையில பணமே இல்ல, எப்படிடா புறப்படுறது? இந்த டிக்கெட், செலவுக்கு பணம். ஏது இந்த பணம்? டேய் கிளம்புடா, புறப்படுறா. பேச்ச மாத்தாத. ஏது இந்த பணம்? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், புறப்படு. நான் புறப்படணும்னா இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சாகணும். குமார், நீ வேதனைப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. எப்படியும் நீ போறதுக்கு பணம் வேணும் யோசிச்சேன். எனக்கு 2-3 பேண்ட் ஷர்ட் இருந்தா போதும். அதனால மீதியெல்லாம் வித்துட்டேன். டேய், எனக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற. உனக்காக நான் இது கூட செய்யக்கூடாது. கமான், கிளம்பு. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா பார்த்த உடனே எனக்கு லெட்டர் போடணும். என்ன சார், ரவிங்கிறது யாரு சார்? நான் தான். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்து சார். எனக்கா? யாருக்கிட்ட இருந்து? யாரோ தேவி நினைச்சிருக்காங்க. உனக்கு வாழ்க்கையில 11th ஹவர்ல தான் கிளைமேக்ஸே வருது. சார், என்னப்பா அது மணியார் ரசீது கொண்டு வந்திருக்க? தேவிதாங்க யாருக்கோ பணம் அனுப்பியிருக்காங்க. ப்ளீஸ் சிட் டவுன். இந்த என் மகளோட ரெசிக்னேஷன் லெட்டர். இனிமே அவ வேலைக்கு வர மாட்டான். வாட் ஹேப்பன்? சாரி, என்ன எதையுமே கேட்காதீங்க, நான் வரேன்.